அகம் 27. ஏன் தமிழ், இன்னும் நீ நான் உன் காதல ஒரு நாள் புரிஞ்சுப்பன்னு நம்புறியா என எங்கோ பார்த்தபடி கேட்டாள். அவன் கண்களை பார்த்து கேட்டால் அவளது காதலை அவன் கண்டு கொள்வானோ என்றஞ்சி. ஆனால் அவனோ, போச்சு, சனாக்கு என் மேல கோபம், அதான் என்ன பார்த்து பேசாம எங்கேயோ பார்த்து பேசுறா என தவறாக நினைத்து வருந்தினான். சொல்லு தமிழ், உன்னதான் கேக்குறேன் என மீண்டும் கேட்க அவனோ, சனா, அம்மா ஏதோ தெரியாம கேட்டுட்டாங்க, நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத என சமாதானமாக கூற அவளோ, தமிழ், நான் உங்க அம்மா பேசுனதை வச்சு மட்டும் கேட்கல. என்ன சனா சொல்ற என புரியாமல் இசை அவளை நோக்கினான். அவளோ, ஆமா, நான் இன்னைக்கு சென்னை வர காரணம் என்ன தெரியுமா உனக்கு என கேட்க அவனோ, புக் ஃபேர், நீ நீ நிறைய புக்ஸ் வாசிப்ப, சோ என இழுக்க அவளோ விரக்தியாக சிரித்தபடி, அதத்தான் வீட்ல காரணமா சொல்லிட்டு வந்தேன், ஆனா அது காரணம் இல்ல என கூற இசையோ மேலும் குழம்பி பாருவை பார்க்க அவளோ சோகமாக தலைகுனிந்து கொண்டாள். என்ன சனா சொல்ற, இப்ப நீ இங்க வரத்துக்கு காரணம் வேற எதுவும் இருக்கா என கேட்க அவளோ, ஆமாம் தமிழ், அந்த காரணம் நீதான், உன்னை பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன் என கூறவும் இசையின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், எல்லையில்லா சந்தோஷம் தெரிந்தது. என்ன சனா, என்ன பாக்கவா, இப்ப உனக்கு என்னோட காதல் என மகிழ்ச்சியாக கூறி முடிக்கும் முன்னரே அவனை தடுத்தாள் சாது. அவனின் மகிழ்ச்சியை கண்டவளுக்கு கண் கலங்கியது. சாரி தமிழ் என மானசீகமாக மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்க அவனோ எதற்காக தடுத்தாள் என புரியாமல் நோக்கினான். நீ நினைக்கிற மாதிரி உன் காதலை உணர்ந்து நான் உன்னை பார்க்க வரல, வீணா சந்தோஷப்படாத என கூற இவ்வளவு நேரம் மலர்ந்திருந்த அவனது முகம் சட்டென வாடியது. பாருவுக்கோ அவனை பார்க்க கஷ்டமாக இருந்தது. அவனை மனதார காதலிக்கும் சனாவுக்கு சொல்லவா வேண்டும்? அவன் கண்ணீரை அடக்கி கூறியவள் மறந்தும் அவன் பக்கம் திரும்பவில்லை. இசைக்கு சனா தன் முகத்தை பார்த்து சொல்லக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்றுதான் நினைக்க தோன்றியது. எதுவும் கேட்காமல் அவன் அமைதியாகவே இருக்க அவனின் நிலை புரிந்த சனாவோ, இங்க பாரு தமிழ், எனக்கு உன்னை அஸ் அ பர்சன் ஆஃப் ஃப்ரெண்டா என சொல்லும் போதே குரல் கமர முயன்று அடக்கியவள் மேலும் கூறினாள், ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும், உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், நான் உன்னோட ப்ரோக்ராம் பார்த்தேன், நீ உருகி உருகி பாடுனது எனக்காகன்னு நல்லாவே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது, இன்னும் என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுது, ஆனா எனக்கு இன்னும் உன் மேல காதல் வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உன் காதலுக்கு நான் தகுதியானவ இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்காக ஒருத்தி உன்னை தேடி வருவா, அவளுக்காக வெயிட் பண்ணு, இதுக்கு மேல என்ன நினைச்சிட்டு இருக்கிறது உன்னோட முட்டாள்தனம் என கூறியவள் வழிந்த கண்ணீரை அவனறியாமல் துடைத்து கொண்டு பாருவை வரும்படி கூறிவிட்டு விறுவிறுவென நடந்து சென்று விட்டாள். இருவரும் வேறொரு ஆட்டோ ஏறி பேருந்து நிலையத்தை நோக்கி பயணித்தனர். செல்லும் வழியில் பாருவோ சாதுவிடம், ஏ சாது, அழாதடி, நீ இததான் சொல்லணும்னு முடிவு எடுத்துதானே வந்த, இப்ப இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு, இதுக்கு பேசாம நீ அவன்கிட்ட உன் காதல சொல்லிட்டே வந்திருக்கலாம், அவனையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி தேவையா இதெல்லாம் என கேட்க சாதுவோ, இப்ப சொன்னியே அவனையும் கஷ்டப்படுத்தின்னு, அதுக்காக தான் அழறேன், என் தமிழ நானே ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், ஆனா அது அவன் நல்லதுக்காக தான், அதனால கூடிய சீக்கிரம் என்ன நான் தேத்திக்குவேன், மருந்து கசக்குங்கிறதுக்காக அத சாப்பிடாம விட்டுருவோமா என்ன, இல்ல வேற வழி இல்லாம சாப்பிடதானே செய்வோம், அந்த மாதிரிதான் அவனுக்கும் சரி எனக்கும் சரி, இப்ப இது கசப்பா தெரிஞ்சாலும் பிற்காலத்துல இதுதான் நல்லது என அவளே அழுது அவளே ஆறுதலும் கூறிக்கொள்ள பாருவுக்குத்தான் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்தாள். ச்ச, வீட்டுக்கு போனதும் ஏதோ பெருசா நடக்கும்னு நினைச்சா இந்த கடவுள் என்ன இத சப்புன்னு முடிச்சிட்டாரு, சாதுவுக்கு நல்ல வழி காட்ட போறாருன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் என மனதினுள்ளே பாரு கடவுளை அர்ச்சிக்க சரியாக அந்த நேரம் பார்த்து ஆட்டோக்காரர், நாம நினைச்சது என்னைக்குமா நடந்திருக்கு, நினைச்சது நினைச்ச நேரத்துல நடக்கலனா அதை விட பெருசா ஏதோ பிளான் கடவுள் வச்சிருக்காருன்னு அர்த்தம் என கூற பாருவுக்கோ அதிர்ச்சி. நான் நினைச்சது எப்படி இவருக்கு தெரிஞ்சது என நினைத்தபடி அவரிடம், என்ன நான் சொல்றீங்க என கேட்க அவரோ, இவ்வளோ நேரம் நீங்க பேசினதெல்லாம் கேக்குறப்போ ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது, அதனால பொதுவா நல்ல வார்த்தை சொன்னம்மா, உங்க மன திருப்திக்காக என அவர் கூற பாருவோ அவரை சந்தேகமாக பார்த்தபடி, தேங்க்ஸ்னா என்றாள். இருந்தும் மனதில், அது எப்படி கரெக்டா நான் நினைச்சதுக்கு பதில் சொல்ற மாதிரியே சொன்னாரு என யோசித்துக் கொண்டிருக்க
பேருந்து நிலையம் வந்துவிட்டது. ஆட்டோவிலிருந்து இருவரும் இறங்க அவர்களுக்கு முன்னே அங்கே நின்றிருந்தான் இசை. சாதுவோ அவன் தன்னிடம் அவன் காதலை பற்றிதான் கூற வந்திருக்கிறானோ என்று நினைத்து அவனிடம், இங்க பாரு தமிழ், நான் இவ்ளோ தூரம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மறுபடியும் நீ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம் என கேட்க, அவனோ அவளுடன் வெகு சாதாரணமாக, ஹலோ சாதனா, ஒரு நிமிஷம், நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. ஆனா நான் சொல்ல வரத்த கேட்காமலே போனா என்ன அர்த்தம் என கேட்க, ஏனோ அந்த அழைப்பில் ஓர் அந்நிய தன்மையை சாதுவால் உணர முடிந்தது. அவன் அழைத்ததில் தானாக அவளது கண்கள் கலங்க, அவளின் கால்கள் தானாக திரும்பி நின்றது. அவனுக்கு அவள் முகம் தெரியாத படிக்கு. அவள் கண்ணீரே அவனுக்கு அவளது காதலை உணர்த்திவிடுமோ என்ற பயம். அவள் அமைதியாக நிற்க, இசையோ மீண்டும் தொடர்ந்தான். என்ன சாதனா நீ? ஒருத்தன் பேசாம அமைதியா இருக்காங்கிறதுக்காக நீ பேசுறதுக்கெல்லாம் சம்மதிக்கிறான்னு நினைச்சிருவியா என்ன? நீ பேசுறத புரிஞ்சுக்கவே எனக்கு டைம் ஆச்சு. இப்பதான் தெளிவா புரிஞ்சுது என சற்று தைரியமான குரலில் கூற, இப்பொழுது முற்றிலும் கண்ணீரை துடைத்து கேள்வியாய் அவனை நோக்கினாள் சாது. என்ன சாது, புரியலையா என கேட்க, அவளும் ஆமாம் என இடவளமாக தலையாட்டினாள். பாருவும் புரியாமல் முழித்தாள். இங்க பாரு சாதனா, உன்னை எனக்கு பிடிக்கும்தான். உன்னை நான் காதலிச்சந்தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக இத்தனை வருஷம் உன்கிட்ட மறுபடியும் வந்து என் காதலை பத்தி பேசாமையே உன்னை நினைச்சிட்டு நீயா வருவன்னு நம்பிட்டு இருக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லன்னு நினைக்கிறேன் என திடமாக கூற, ஏனோ சாதுவிற்குதான் மனம் ரணமாய் வலித்தது. அவள் எதிர்பார்த்தது இதுதான், அவள் ஆசைப்பட்டது இதுதான். இருந்தும் அவளின் காதல் மனதால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனையே விட்டு பிரிய நினைத்த சாதுவிற்கோ அவனது வாயாலேயே அவளுக்காக காத்திருக்கவில்லை என்று அவன் கூறுவதை ஜீரணிக்க முடியவில்லை. எதிர்பார்க்காத ஏமாற்றம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆமா சனா, நிஜமாதான். என் அம்மாவும் அன்னைக்கு திடீர்னு கேட்டாங்க, நீ இன்னும் அந்த பொண்ண லவ் பண்றியான்னு. நான் புரியாம யோசிச்சேன், ஏன் இப்படி கேக்குறாங்கன்னு. இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாருமே நான் ப்ரோக்ராம்ல பாடுனதையும் பேசுனதையும் வச்சுதான் அப்படி நினைச்சிருக்கீங்கன்னு. எனக்கு சிரிப்பாதான் வருது என முயன்று தைரியமாக பேச, சாதுவோ அப்ப எதுக்கு உருகி உருகி பாடணும் என கேட்க, அவனோ மீண்டும் சிரித்துவிட்டு, இதென்ன கேள்வி? நான் போனது பாட்டு போட்டிக்கு. அங்க உருகி உருகி பாடுனாதானே பிரைஸ் கிடைக்கும். எனக்கு பொதுவாவே சந்தோஷமான பாட்டை விட லவ் ஃபெயிலியர் சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாடும்போது நானே ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பேன். அப்பதான் அந்த ஃபீல் கொண்டு வர முடியும்னு. இது என்னோட சுயநலத்துக்காக தான். மத்தபடி நான் இன்னும் உன்னை காதலிக்கல என கூற, சாதுவுக்கு அதனை நம்புவதா வேண்டாமா என்றிருந்தது. இல்ல, நீ பொய் சொல்ற. நான் உன்னை தப்பா நினைச்சிருவேனோன்னு நீ பொய் சொல்ற. உன் அம்மா என்கிட்ட கேட்டதை பார்த்தா நீ இன்னும் என்ன லவ் பண்றன்னு தான் தோணுது என கூற, அவனோ ஏற்கனவே அம்மா கிட்ட முந்தி சொல்லிருக்கேன் உன்னை லவ் பண்றேன்னு. உன்னை அம்மா பார்த்தது இல்லையே தவிர உன் பேரு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அம்மா வேணும்னே கேட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ உன்னை லவ் பண்ணலன்னு அம்மாக்கு தெரியாது போல. சரி, அப்படியேனாலும் என் கண்ணை பாரு, இதுல பொய் தெரியுதானே சொல்லு பாப்போம். அப்படியே பொய் சொன்னாலும் இவ்ளோ தைரியமா என்னால உண்மைய மறைச்சு பேச முடியுமா? அப்படியே பேசி இருந்தாலும் உன் கண்ணை பார்த்து பொய் சொல்ல வராது, கண்ணீர் வரும். வேணும்னா நீ உண்மைய கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சு உன்னை பார்க்காம திரும்பி நின்னுதான் இத்தனையும் பேசிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணலையே என கேட்க, சாதுவுக்கு அது சரி என்றே தோன்றியது. ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்பு அதைத்தானே அவள் செய்தாள். அவனிடமிருந்து உண்மையை மறைக்க எவ்வளவு போராடினாள் என்று அவளுக்குத்தானே தெரியும். இதையெல்லாம் கேட்ட பாருவுக்கோ இப்பொழுது சாதுவின் நிலையை எண்ணி பாவமாக இருந்தது. ஆனால் இசை பேசுவதையெல்லாம் அவளால் நம்ப முடியவில்லை. காலையில் புத்தக கண்காட்சியில் இருவரது காதலையும் கண்கூடாக பார்த்தவளாயிற்றே. சற்று நேரத்திற்கு முன்பு கூட அவள் அவனிடம் பேசதான் வந்திருக்கிறாள் என்று அறிந்ததும் அவனது முகம் மலர்ந்ததையும் அவள் பார்த்தாள். ஏதோ ஒன்று குழப்பமாக இருந்தது. அவளது மனதில் எழுந்த கேள்வியை சாது நேரடியாகவே இசையிடம் கேட்டுவிட்டாள். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்காக தான் சென்னை வந்திருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்ட என கேட்க, அவனோ இது என்னடா கொடுமை. இப்ப நான் உன்னை லவ் பண்ணலனாலும் ஒரு நாள் உன்னை லவ் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இப்ப என் மேல லவ் வந்திருக்கோன்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். எப்படியும் யாரையாச்சும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணதான் போறேன். அது நீயா இருந்தா இன்னும் சந்தோஷம் தானே. ஆனா நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்ட. சோ மறுபடியும் ஒரு சின்ன ஏமாற்றம், அவ்வளவுதான்
என கூறவும் அது சாதுவிற்கு மேலும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அவனது தைரியமான பேச்சு அவள்தான் தவறாக நினைத்து விட்டாளோ என்று அவளை வருந்த செய்தது. அவன் தன்னை இப்பொழுது காதலிக்கவில்லை என்ற விஷயம் ஒருபுறம் நல்ல செய்தியாக இருந்தாலும் காதல் மனதிற்கு கசந்த செய்தியாகத்தான் தோன்றியது. அவனோ, ஆமா இப்ப நீ ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குற? முதல்ல நான் உன்னை காதலிக்கிறதா நினைச்சு என்ன மறந்துருன்னு சொன்ன. இப்ப நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்றேன். நியாயப்படி இது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? நீ ஏன் அதை ஏத்துக்க முடியாத மாதிரி இத்தனை கேள்வி கேக்குற? என சந்தேகமாய் அவளை நோக்கியபடி கேட்க அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது. இல்ல இல்ல, அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் என்ன காதலிக்கல, அது போதும். அவன் என்ன விட்டு பிரிஞ்சா போதும். அவன் நல்லா இருந்தா போதும் என மனதினுள் தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் முயன்று தைரியத்தை வரவழைத்து, சேச்ச, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்கிட்ட பொய் சொல்றியோன்னு நினைச்சுதான் இத்தனை கேள்வி கேட்டேன். நல்ல வேளை நீ இல்லன்னு சொல்லிட்ட. ஆமான்னு சொல்லியிருந்தா எனக்கு நீயும் அந்த பிரகாஷம் ஒரே மாதிரிதான் தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப இன்னும் உன் மேல மரியாதை கூடிருச்சு. தேங்க்ஸ் 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 ஃபார் எவ்ரிதிங் என கூறியவள் பார்வை கூட்டிக் கொண்டு விறுவிறுவென்று சென்று விட்டாள். அவள் கூறிய வார்த்தைகளில் ஒருமுறை இசையின் மனதில் விரிசல் விழுந்தாலும் அவள் வேண்டுமென்றே இவ்வாறு காயப்படுத்துகிறாள் என்று தெரிந்தது. சனா, இவ்ளோ நாள் நீ என்ன லவ் பண்ணலன்னு நினைச்சு எனக்குள்ளேயே நொந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு நீ என்ன லவ் பண்றன்னு. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ உன்னோட கண்ணீரை என்கிட்ட இருந்து மறைச்ச. ஆனா அந்த கடற்கரை காத்து உன்னோட கண்ணீரை எனக்கு தெரியப்படுத்திருச்சு. கண்ணீரை மட்டும் இல்ல, என் மேல உனக்கு இருந்த காதலையும் தான் என நினைக்க அருகில் இருந்த டீக்கடையின் வானொலியில் காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்வாயோ உன் காதல் சொல்வாயோ எனும் பாடல் ஒலிக்க வரிகளோடு சேர்த்து அவன் வலிகளையும் மனதினுள் அசை போட்டபடி செல்லும் அவளது முதுகையே வெறித்திருந்தான். ஆம், கண்ணீரை இசை அறியாமல் துடைத்துவிட்டு அவள் செல்ல அவள் துடைத்த கண்ணீர் கடற்கரை காற்றின் உதவியோடு இசையின் கன்னத்தை தழுவியது. அதை உணர்ந்தவன் சட்டென அவளை நோக்க அவள் கரங்கள் அவளின் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அவன் யோசித்தான், என்ன லவ் பண்ணாத, நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்ல வந்திருக்கா. நியாயப்படி அந்த கண்ணீர் எனக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவ ஏன் அழணும் என யோசிக்க அப்பொழுது அவனுக்கு காலையில் அவள் அவனை பார்த்த நொடி அவளுடைய கண்களில் காதல் தெரிந்தது நினைவிற்கு வந்தது. பார்வையை அவள் சட்டென விலக்கியதும் நினைவிற்கு வந்தது. அனைத்தையும் ஒரு நொடி நினைத்தவனுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. ஆம், அவனின் சனா அவனை காதலிக்கிறாள் என்று மிக தெளிவாக புரிந்தது அவனுக்கு. கணம் அவனின் மனதிலோ நினைச்சு நினைச்சு தவிச்சு தவிச்சு உருகி உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே எனும் வரிகள் மகிழ்ச்சியின் விளைவாக ஓட நிஜமாகவே மனதால் காதல் வானில் பறந்து கொண்டிருந்தான். பறந்து கொண்டிருந்த மனமோ திடீரென அவனிடம், அவளுக்கும் உன் மேல காதல் இருக்குனா ஏன் உன்கிட்ட சொல்லாம உன்னையும் மறக்க சொல்லிட்டு போகணும் என கேள்வி எழுப்ப அப்பொழுதுதான் அவனுக்கும் தோன்றியது. யோசித்தவனோ, ஏதோ ஒண்ணு உன்னை என்கிட்ட காதல சொல்ல விடாம தடுக்குது. இல்ல இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீதான் சனா வேணும்னே என்கிட்ட இருந்து உன் காதல மறைக்கிற. கூடிய சீக்கிரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் உன் வழிக்கே போய்தான் உன்னை சரி பண்ணணும் என நினைத்த பிறகுதான் பேருந்து நிலையம் சென்று இவ்வளவு நேரம் அவன் தைரியமாக பேசினான். இவ்வாறு செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் சுற்றம் கவனித்தான். பேருந்து நிலையமே வழக்கத்தை விட ஏதோ ஒரு விதமாக பதற்றமாகவும் பரபரப்பாகவும் இயங்கிக் கொண்டிருந்ததை உணர்ந்தான். சுற்றி உள்ள மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு ஏமாற்றத்துடன் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அதனை புரியாமல் பார்த்தவன் அங்கு செல்லும் ஒருவரை அழைத்து, ஐயா என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி பதற்றமா இருக்காங்க என கேட்க அவரோ, அட என்ன தம்பி நீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா என ஆரம்பித்தவர் விஷயத்தை கூறலானார். பாகம் 28. கொரோனா பரவறதுக்கு காரணமா இன்னையில இருந்து ஊரடங்கு போட்டிருக்காங்க. அதனால பஸ் ட்ரெயின் எல்லாமே காலையோட நிறுத்திட்டாங்க. இப்ப பஸ் ஓடாது என அவர் கூற இசையோ, என்ன சொல்றீங்க, நிஜமாவா என சிரித்தபடி சந்தோஷமாக கேட்க அவரோ, அவன் அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான், நீ என்னப்பா சந்தோஷப்படுற, நல்ல ஆளு போ என அவர் கூறியபடி செல்ல இவனுக்கோ மகிழ்ச்சி தாளவில்லை. ஐ ஜாலி, இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என நினைத்தவன் உள்ளே சென்றான். பாருவும் சாதுவும் செய்வதறியாமல் நின்று கொண்டிருந்தனர்.
உள்ளே சென்ற இசை அவர்களிடம், இன்னைக்கு பஸ் ஓடாதாம், இப்பதான் சொன்னாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது சென்னையில இருக்காங்களா என சாதுவிடம் கேட்டவன் மனதிலோ, கடவுளே யாரும் இருக்கக்கூடாது என வேண்டியபடி அவள் முகம் நோக்க, அவளோ இல்லை என்றாள். மகிழ்ச்சியில் மனதிற்குள்ளேயே குத்தாட்டம் போட்டவன் முகத்தை ஒன்றும் அறியாதது போன்று வைத்து, எங்க வீட்டுக்கு வாங்க 2 பேரும். ஹோட்டல்ல கூட தங்க முடியாது. அதையும் சேர்த்துதான் க்ளோஸ் பண்ணுவாங்க எப்படியும் என கூற, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி தயங்கி நின்றனர். அதனைக் கண்ட இசையோ, எங்க கூட அம்மாவும் தங்கச்சியும் இருக்கிறதுனால தான் தைரியமா கூப்பிடுறேன். இல்லனா நான் கூப்பிட்டிருக்க மாட்டேன் என கூறவும், பாரு போலாம் இசை என்றாள். ஆனால் சாதுவோ தயங்கியபடியே நிற்க, இசையோ, அம்மா உன்கிட்ட அத பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. நானும் உன்ன லவ் பண்ணல சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? ஓ, ஒருவேளை நீ என்ன லவ் பண்ணிருவேன்னு பயப்படுறியா என கேட்க, இதற்கு பிறகும் அவள் தயங்கினாள். அவன் கூறியதற்கு ஒப்புக்கொண்டது போல் ஆகிவிடும் என்றெண்ணியவள் அவனுக்கு முன் நடந்து சென்று ஆட்டோவில் ஏறினாள். மனதினுள்ளே, கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு மட்டும் ஏதும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் இந்த தருணத்தை எல்லாம் ரொம்ப அழகா அனுபவிச்சிருப்பேன். ஆனா நான் வேணாம்னு இருக்கிற சூழல்ல தான் இதெல்லாம் நடக்கணுமா என மனதினுள் மருக, இசையோ, கடவுளே உன் பவரே பவர் தான். அவ எதுக்காக லவ்வ சொல்ல தயங்குறான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே வழிவகுத்துட்ட. நன்றி கடவுளே என வேண்டிக் கொண்டிருந்தான். பாருவோ நடப்பது புரியாமல் யோசித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தாள். என்னடா இது, புது ட்விஸ்டா இருக்கே. சரி, எப்படியோ சாதுவுக்கு ஒரு வழி கிடைச்சா போதும் என நினைத்தாள். இவ்வாறே மூவரும் வீடு வந்து கொண்டிருந்தனர். அங்கே வள்ளியும் முகியும் பேசிக் கொண்டிருந்தனர். ஹே முகி, நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருக்க கூடாதோ? உன் அண்ணங்காரன் வேற என்ன முறைச்சுக்கிட்டு போனான். அந்த பொண்ணு முகம் கூட ரொம்ப வாடி போயிருந்துச்சு. நான் கேட்டது பிடிக்காம தான் என் மருமக சீக்கிரம் கிளம்பிட்டா போல என வருத்தமாக கூற, என்னது மருமகளா? அது சரி, இப்படி ஒரு மாமியார இப்பதான் பாக்குறேன். பெரியம்மா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையும் விரும்புதோ? நம்ம கூட அந்த போட்டோ பத்தி பேசணும்ல என கேட்க, அப்பொழுதுதான் வள்ளிக்கு அது நினைவிற்கு வந்தது. ஓ, ஆமால்ல, ஒருவேளை இருக்குமோ? ஆனா அப்படி வேற ஒருத்தர விரும்புனா அத அந்த பொண்ணு டைரக்டா நம்ம இசை கிட்ட சொல்லி, நீ என்ன லவ் பண்ணாதன்னு சொல்லிருப்பால்ல என கேட்க, முகியோ, ஆமா பெரியம்மா. ஆனா அண்ணா இன்னும் அந்த பொண்ண தான் லவ் பண்ணுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல என மாறி மாறி இருவரும் குழம்பிக் கொண்டிருந்தனர். மூவரும் அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்து இறங்கினர். அவர்களை கண்டதும் வள்ளிக்கும் முகிக்கும் குழப்பமாக இருந்தாலும் ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னாச்சுமா, பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா என சிரித்தபடி ஆவலாக வள்ளி கேட்க, சாதுவும் பாருவும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு நிற்க, வள்ளியோ, அச்சுச்சோ, கேள்வி கரெக்ட், ஆனா ரியாக்ஷன் தப்பா போயிருச்சே என நினைத்தவர் மீண்டும் முகத்தை சோகமாக வைத்துவிட்டு, என்னாச்சுமா, பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டீங்களா என பாவமாக கேட்க, அதனை பார்த்து நிஜமாகவே சாதுவுக்கு சிரிப்பு வந்துவிட சத்தமாகவே சிரித்து விட்டாள். ஐயோ அம்மா, நீங்க செம்ம கியூட். இப்படி ஒரு ஜாலியான அம்மாவ இப்பதான் பாக்குறேன் என அவள் கூற, வள்ளியோ அகமகிழ்ந்து, அப்பாடா சிரிச்சிட்ட. இப்ப என் மேல உனக்கு கோபம் ஏதும் இல்லல்லம்மா என கேட்க, அவளோ, இல்லம்மா, எனக்கு இன்னும் தமிழ் என்ன லவ் பண்றானோன்னு தான் அப்ப கோபம் வந்துச்சு. ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீங்க தாம்மா அவன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் இப்போ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான் என சாது கூற, வள்ளியும் முகியும் இசையை பார்க்க, அவனோ, நான் பாத்துக்கிறேன் என கூறும் விதமாக கண்களை மூடி திறந்தான். திடீர்னு லாக்டவுன் போட்டுட்டாங்க. பஸ் ஓடாதான். அதான் திரும்ப வந்துட்டோம். ஹோட்டல்ல தங்கலாம்னு பார்த்தோம். அதையும் சேர்த்து தானே க்ளோஸ் பண்ணுவாங்க. சென்னையிலயும் யாரையும் தெரியாது. அதான் இங்க என தயக்கமாக இழுக்க, வள்ளியோ, அட அதுக்கென்னம்மா, தாராளமா தங்கிக்கலாம். ஐ ஜாலி, இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்க போறோமா என கூறிக்கொண்டிருக்க, அந்நேரம் சாதுவின் மொபைல் அலறியது. அதனை பார்த்தவள், அச்சுச்சோ, அம்மா தான் கால் பண்றாங்க, திட்டுவாங்க என நினைத்தவள் அட்டன் செய்து காதில் வைத்தாள். பத்மாவோ, ஏய் சாது, ஏதோ லாக்டவுன் போட போறாங்களா, பஸ் எல்லாம் ஓடாதுன்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்தா நீ அங்க போகணும். இப்ப பாரு என்ன பண்ண போற. நமக்கு தெரிஞ்சவங்க வேற அங்க யாரும் இல்ல என படபடவென பொரிந்து தள்ள, அவரிடமிருந்து மொபைலை வாங்கிய சீனிவாசனோ, சாதுமா, என்னடா பண்ண போற இப்போ? பார்வ வேற கூட்டிட்டு போயிருக்க.
அவங்க பாட்டி தான் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள்ல வந்துருவேன்னு தானே போனீங்க. இப்ப எப்படி வருவீங்க? என மாறி மாறி கேள்வியாய் கேட்க, இசை சாதுவிடமிருந்து மொபைலை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான். அங்கிள், நான் சாதுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன். என கூற, இதுவரை சாது பேசவே இல்லையே. திடீரென அவளின் நண்பன் என இவன் பேசவும், அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என பதறியவர், தம்பி சாது எங்க இருக்கா? அவளுக்கு ஏதும் இல்ல தான? பாரு எங்க? என கேட்க, சாதுவோ, அப்பா நான் இங்கதான் இருக்கேன். பாருவும் என் கூட தான் இருக்கா. என சொன்ன பிறகே நிம்மதி வந்தது. தம்பி நீங்க? என சீனிவாசன் இழுக்க, இசையோ, அங்கிள் நான் சாது பாரு எல்லாம் காலேஜ் மேட்ஸ். புக் ஃபேர்ல எல்லாரும் எதேச்சியா மீட் பண்ணோம். அப்புறம் 2 பேரையும் பஸ் ஏத்தி விட போனேன். அதுக்குள்ள பஸ் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க பயப்படாம இருங்க. சீக்கிரம் ஒரு காருக்கு அரேஞ்ச் பண்ணி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன். என கூற, சீனிவாசனின் மனதிலோ ஒரு சிறு பயம் இருந்தது. அவரின் மௌனமே அதனை வெளிக்காட்ட மீண்டும் இசையே பேச ஆரம்பித்தான். அங்கிள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. பையன் இருக்கிற ரூம்ல பொண்ணுங்களை எப்படி தங்க வைக்கிறதுன்னு தானே. கவலைப்படாதீங்க. எங்க கூட அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. இருங்க கொடுக்கறேன் பேசுங்க. என வள்ளியிடம் மொபைலை கொடுத்தான். ஹலோ, சாது அப்பாவா பேசுறீங்க? என கேட்க, அவரும் ஆமாமா நான் தான். சரிங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சாதுவும் பார்வும் இங்கு பத்திரமா இருப்பாங்க. அவங்க எதுக்காக சென்னை வந்தாங்களோ அதுக்காக தான் நானும் வந்தேன். தெரியாம மாட்டிக்கிட்டோம். இது என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் தங்கி இருக்கிற வீடுதான். கூட நானும் என் தங்கச்சி பொண்ணும் இருக்கோம். அதனால எதை நினைச்சோம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கும் கன்னியாகுமரி தான் ஊரு. தொழிலதிபர் சண்முகத்தோட மனைவி தான் நான். என கூறவும், சீனிவாசனோ, என்ன சொல்றீங்க? அப்படியா? ஐயோ, இது தெரியாம இவ்ளோ நேரம் பேசிருக்கேனே. உங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கமா? இனிமே எனக்கு கவலை இல்ல. நீங்க வரும்போது என் 2 பொண்ணுங்களையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. அது போதும். என நிம்மதியாக கூறினார். அதைக் கேட்ட பின்புதான் சாதுவுக்கும் பாருவுக்கும் நிம்மதியே வந்தது. பாருவும் அவளின் பாட்டியிடம் நடந்த விஷயத்தை கூறினாள். ஒருவாறாக எல்லாம் முடிந்து நிம்மதி வந்தது. இசையோ உடனே காருக்கு ஏற்பாடு செய்ய முடிகிறதா என்று விசாரித்தான். எதுவாக இருந்தாலும் 4 நாட்களுக்கு பிறகுதான் என்று கூறிவிட, வேறு வழியின்றி வள்ளியிடம் வந்தவன், மா, அப்பா கிட்ட சொல்லி காருக்கும் இ பாஸுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. என கூற, வள்ளியோ, டேய் ஏன்டா இவ்ளோ அவசரம்? உன் அப்பா கிட்ட சொன்னா உடனே எல்லாம் ரெடி ஆயிரும். ஆனா அது வேணாம். கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? என கூற, அதனை கேட்டு அங்கு வந்த முகியோ, ஒரு அம்மாவா இருந்துட்டு என்னெல்லாம் பிளான் போடுறீங்க பெரியம்மா? என கிண்டல் செய்ய, அவரோ, ஆமாண்டி என் பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்ல? என கூற, இசையோ, மா, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுதுமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சனாவும் என்ன லவ் பண்றா. என கூற, இருவரும் அதிர்ந்தனர். என்னடா சொல்ற? உன்ன லவ் பண்றாளா? என வள்ளியும், அண்ணா நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா? எனக்கென்னமோ அவங்க வேற யாரையும் லவ் பண்றாங்கன்னு தோணுது. என முகி கூற, இப்பொழுது அதிர்வது இசையின் முறையாயிற்று. என்ன முகி சொல்ற? என கேட்க, பேருந்தில் நடந்த விஷயத்தை கூறினாள். அதைக் கேட்டு இவ்வளவு நேரம் தெளிவாக இருந்த இசை இப்பொழுது மீண்டும் குழம்பினான். அப்ப நான் தான் என்ன லவ் பண்றான்னு தப்பா நினைச்சு ஓவரா பேசிட்டு வந்துட்டனா? இல்லையே, என்னால அவ காதல நல்லா உணர முடிஞ்சுதே. என நினைக்க, வள்ளியோ, அப்ப அவ பேக்ல இருக்கிற அந்த போட்டோவ பார்த்தா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். என கூற, மூவருக்கும் அதுவே சரியென பட்டது. முகியோ, ஓகே டன். அப்ப அந்த பொறுப்ப என்கிட்ட விடுங்க. நான் பாத்துக்கிறேன். என கூற, இசையோ, இதுவல்லவோ தங்கை, இதுவல்லவோ அன்னை என இருவரையும் மெச்ச, முகியோ, நாள பின்ன நானும் லவ் பண்றேன்னு வந்து ஒருவேளை நின்னா எனக்கும் இதே மாதிரி 2 பேரும் சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டேன். என கேட்க, வள்ளியோ, அடிப்பாவி நீயுமா? என கேட்க, அவளோ, நான் அந்த மாதிரி விஷயம் சொல்ல இன்னும் நேரம் வரல பெரியம்மா. ஒருவேளை வந்தா சொல்றேன். என தனக்கு இன்னும் காதல் என்ற ஒன்று யாரிடமும் வரவில்லை எனும் அர்த்தத்தில் அவள் கூற, இசையோ அவள் காதலிக்கிறாள். ஆனால் அதை பற்றி வெளியே கூற இன்னும் நேரம் வரவில்லை என்று கூறுகிறாள் என தவறாக நினைத்துவிட்டு, சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதானே நீ சொல்லுவ? என நக்கலாய் கேட்க, அவளோ, என்ன நான் சொல்ற எனக்கு புரியல. என கேட்க, அவனோ, ஒண்ணுமில்லையே.
என கூறி சமாளித்துக் கொண்டான். இவ்வாறு இங்கு ஓடிக்கொண்டிருக்க வெளியே பாரு அவளின் பாட்டியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஹே பாட்டி, நான் வர வர நீதான் என்னோட செடியெல்லாம் நல்லா பாத்துக்கணும் சொல்லிட்டேன். அதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன் என மிரட்டிக் கொண்டிருக்க, அந்த நேரம்தான் வேலையிலிருந்து வந்த கவின் இவளின் குரலை கேட்டு, யாருடா இது இப்படி மிரட்டுறது? நம்ம வீட்டு முன்னாடி பொண்ணா? இசை தங்கச்சி குரல் மாதிரியும் இல்ல. ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என நினைத்தபடி பார்க்க, அவளோ முகம் காட்டாதபடிக்கு திரும்பி நின்று பேசிக் கொண்டிருந்தாள். ஏதோ அடிக்கடி கேட்ட குரல் என்று தோன்றியவனுக்கு அது அவனின் முனிமாவின் குரல் என சட்டென தோன்றவில்லை. அவளோ பாட்டியிடம் பேசி முடித்துவிட்டு மறுபடியும் யாருக்கோ கால் செய்தாள். திடீரென அவனுக்கு கால் வர, யாரென்று பார்த்தவனுக்கு இதழ்கள் விரிந்தன. முனிமா என்று அழைத்தபடி அட்டன் செய்து காதில் வைத்தவன் பேச வாயெடுக்க, அதற்குள் அங்கிருந்து, டேய் அறிவு கெட்டவனே, அறிவில்லையா உனக்கு? கால் கூட பண்ண மாட்டியா? சென்னை வந்திருக்கேன்னு சொன்னேனே, கொஞ்சம் கூட என்ன பார்க்க ஆசை இல்லையா என பொரிந்து தள்ள, அவனுக்கோ மொபைலில் கேட்ட அதே வாசகம் நேரில் கேட்க சட்டென திரும்பி பார்த்தான். அவளுக்கு அவள் பேசுவதே மீண்டும் கேட்பது போன்று இருக்க, டேய் கவி, உன்னதான், லைன்ல இருக்கியா இல்லையா? நான் பேசுறதே எனக்கு கேக்குது என்றபடி சிக்னல் தேடி பின்னே நகர்ந்து வர கவின் மேல் மோதி நின்றாள். அவனுக்கு மனதிலோ சொல்லொன்னா மகிழ்ச்சி. அவனின் முனிமாதான் தன் பக்கத்தில் நிற்கிறாள் என்று அறிந்த கணமே திரும்பி அவள் முகம் பார்க்க கூட தோன்றாமல் மகிழ்ச்சி களிப்பில் அவன் மேலே பறக்க ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது பாரு அவனை இடித்ததில்தான் நிகழ்வுக்கு வந்தவன் அவளின் முகம் கண்டு மீண்டும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா எனும் பாடல் மனதினுள் ஓட மெய்மறந்து தன்னவளை ரசித்துக் கொண்டிருந்தான் அவளின் கவி. காலையில் பேருந்து நிலையத்தில் பார்த்த பெண் இவள்தானே? பார்த்த கணமே அவனுள் ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. ஏன் என்று இப்பொழுது புரிந்தது. கண்முன்னே நிகழ்வது நிஜமா கனவா என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவள் முகத்தை பார்த்து கொண்டே பேய் அறைந்ததைப் போன்று இருந்தான். அதனை கண்ட பாருவோ, இவன் யாருடா கோமாளி? நானே என் ஆள்கிட்ட பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு கடுப்புல இருக்கேன். இவன் என்ன பேன்னு பாத்துட்டு இருக்கான், இடியட் என திட்டியவள் கவினின் காலை கட் செய்துவிட்டு அப்புறமாக பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து உள்ளே சென்று விட்டாள். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன், முனிமா, நான் உன்ன பாத்துட்டேன். ஐயோ, எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு சந்தோஷம் என்னால நம்ப முடியல என அவள் செல்லும் திசையை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவனை அப்பொழுது அங்கு வந்த இசை பார்க்க, அந்நேரம் என்று பார்த்து கவின் பார்த்து கொண்டிருந்த திசையில் முகி நின்று கொண்டிருந்தாள். இசையின் கண்களுக்கு கவின் முகியை பார்த்து சிரிப்பது போன்று தெரிய, இசையோ, டேய் மாப்ள, என்னடா பண்ற என கேட்க, சட்டென நினைவுகளிலிருந்து மீண்ட கவினோ அப்பொழுதுதான் அவனை கவனித்தான். டேய் இசை, நீ எப்படா வந்த என கேட்க, நீ தனியா சிரிக்கும் போதே வந்துட்ட மாப்ள என நக்கலாக கூற, அவனோ, அதுவா, அது முனிமா இப்பதான் கால் பண்ணா, அத நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருந்தேன் என கூற, இசையோ வேண்டுமென்றே மாற்றி கூறுகிறான் என்று நினைத்து, நானும் பார்த்த மாப்ள என்றான். அவனின் அழைப்பில் வித்தியாசம் தெரிய, கவினோ, டேய் எப்பவும் மச்சான்னு தானே கூப்பிடுவ, இப்ப என்ன புதுசா மாப்பிள்ளன்னு கூப்பிடுற என கேட்க, அவனோ, மச்சான்னா என்ன மாப்பிளனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா என கூற, கவினோ அப்பொழுது அவன் மனதில் இருந்த சந்தோஷத்தின் காரணமாக இதனை பற்றி பெரிதாக யோசித்துக் கொள்ளவில்லை. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்களா என்ன என பொதுவாக கேட்பது போல் கேட்க, இசையோ, ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும் என கேட்க, அவனோ, நிறைய செருப்பு கிடக்குது, அத வச்சு கேட்டேன் என கூற, அவனோ, ஓ அப்படியா, சரிடா. டே கவின், ஒரு சந்தோஷமான செய்தி. வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, என் ஆளு சனாதான். அவ கூட அவ ஃப்ரெண்டு பார்கவி வந்திருக்கா என கூற, கவினோ, டேய் மச்சான், என்னடா சொல்ற? நிஜமாவா? எப்படிடா, உன் லவ்வ சொல்லிட்டியா என கேட்க, அவனோ இல்லை என்று விட்டு காலையிலிருந்து மாலை வரை நடந்த அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்டு முடித்தவன், மச்சான் செமடா, இப்ப இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாச்சும் உன் லவ்வ ப்ரூவ் பண்ணு. அவ எதுக்காக லவ்வ சொல்லாம மறைக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ என கூறியவன் மனதினுள், ஐ, இப்ப நம்ம முனிமாவும் நம்ம கூட இருக்க போறா, ஜாலி. ஆனா அவகிட்ட நம்ம தான் அவளோட கவின்னு இப்போதைக்கு சொல்ல வேணாம் என நினைத்தவன் இசையிடம், ரொம்ப சந்தோஷம் மச்சான்,
நானும் கூடிய சீக்கிரம் என் காதல பத்தி சொல்ல நேரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் என கூற இருவரும் சிரித்துக் கொண்டனர். பிறகு இசையோ, சரி வாடா, சனாவுக்கும் பாருவுக்கும் உன்னை இன்ட்ரோ கொடுக்கறேன் என கூறியபடி அழைத்து செல்ல, கவினோ, அட கடவுளே, ஒருவேளை என் குரல வச்சு முனிமா என்ன கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது என யோசித்தபடி நின்றிருந்தான். அகம் 29. டேய் உன்னதான் வா என்றவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக, அதற்குள் சாதுவும் பாருவும் வந்தனர். இசையோ சாதாரணமாக, சாது, பாரு, இவன் என் ஃப்ரெண்ட் கவின் என கூற இருவரும் அவனை பார்த்தனர். அவனோ, ஐயோ, காலையில இவங்க கிட்டதானே நம்ம முனிமா பேரை கேட்டோம் என நினைத்தவன் வாயை திறக்காமல் வணக்கம் என கையை மட்டும் கூப்பினான். அவன் பெயரை கேட்டதும் பாருவுக்கு அவனின் கவி நினைவு வந்துவிட மனதினுள் சிரித்து கொண்டாள். வெளிய நின்னு பேனு பாத்துட்டு இருந்தான்ல இவன், அவன் வீட்டு முன்னாடி திடீர்னு பொண்ணு நிக்குதேன்னு பாத்திருப்பான் போல. நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் என நினைத்துவிட்டு அவனிடம் நைஸ் நேம் என கூற புன்னகைக்க மட்டுமே செய்தான். சாதுவோ, இவன் காலையில பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தவன் தானே, பாருவோட பேரை கேட்ட பயபுள்ள என யோசித்து அவனிடம் நீங்க தானே காலையில என கேட்க வர, அதற்குள் கவின், ஆஹா, இந்த பொண்ணு நம்ம கிட்ட காலையில நடந்தத கேட்க வரா, கேட்டா பதில் சொல்லணும், வேணாம் அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம் என யோசித்தவன் திடீரென வாயை பொத்திக் கொண்டு வாந்தி எடுப்பது போல் நடித்து ரெஸ்ட் ரூமிற்குள் புகுந்து விட்டான். டேய் என்ன ஆச்சு என்றபடி இசை அவன் பின்னே வர 2 நிமிடத்தில் வெளியே வந்தவனோ, ஒண்ணுமில்ல மச்சான், திடீர்னு வாமிட் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என கூற இசையும் சரிடா பாத்து என்றபடி வெளியே வந்தான். வெளியே சாதுவும் பாருவும் என்னவாயிற்று என யோசித்தபடி நிற்க, அவர்களிடம் வந்த இசையோ, அது ஒண்ணுமில்ல, வாமிட் வந்துருச்சு திடீர்னு என கூற சாதுவும் சரி அப்புறமா கேட்டுக்கலாம் என்று நினைத்து விட்டுவிட்டாள். சாதுவுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளின் அவனுடன் இருப்பது கசக்கவா செய்யும். அவ்வப்போது யாரும் அறியா வண்ணம் கண்ணவனை சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். இந்த தருணங்கள் எல்லாம் அவளுக்கு பொக்கிஷம் போன்றது. இதனை நன்கு அனுபவித்து மனதினுள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். இசையும் அவ்வாறுதான். அவள் அறியாமல் அவளை சைட் அடித்துக் கொண்டிருந்தான். இவ்வாறே இவர்களது கண்ணாமூச்சி காதல் போய்க் கொண்டிருக்க, கவின் மட்டும் விதிவிலக்கா அவனின் முனிமாவை கண்ணார ரசித்துக் கொண்டிருந்தான். இரவு 8 மணி அளவில் ஹாலில் அமர்ந்து முகியும் பாருவும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தனர். கவினோ பாருவை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க, அந்நேரம் அங்கு வந்த இசை அவன் முகியைத்தான் பார்க்கிறான் என்று நினைத்து அவனை கலாய்க்கும் பொருட்டு, என்ன மாப்பிள பண்றீங்க என கேட்க, அவனோ சட்டென தன் பார்வையை விலக்கி, ஒண்ணுமில்லடா சும்மாதான் என சமாளிக்க, இசையோ, டேய் டேய் நடிக்காத, நீ சைட் அடிச்சத நானும் பார்த்தேன், நீயா என்கிட்ட உண்மைய சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா என முகியை மனதில் வைத்து கேட்க, கவினோ அவனை அறைக்குள் அழைத்து வந்து, மச்சான் அப்போ உனக்கு தெரியுமா என ஆச்சரியமாக கேட்க, இசையோ, ஆமாண்டா, உன் முகரக்கட்டைய பார்த்தாலேதான் தெரிஞ்சிருமே, ஒரு வழியா உன் முனிமாவ பாத்துட்ட அப்படிதானே, ஃப்ராடு, இதை என்கிட்ட சொல்ல இத்தனை நாளாடா என கேட்க, கவினோ, நானே என் முனிமாவை இன்னைக்குதான் பாத்திருக்கேன், இதுல உன்கிட்ட எங்க சொல்ல என மனதில் நினைத்தான். அதை வெளியே கூறினாலாவது இசைக்கு சந்தேகம் வந்திருக்கும். தெரியாமல் போனது விதியின் விளையாட்டோ. உன் காதல பத்தி நீ கவலைப்படாத, உன் காதல சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு, நாளைக்கே அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் சரியா என கேட்க, கவினோ, மச்சான் நான் மட்டும்தான் என் முனிமாவை கண்டுபிடிச்சிருக்கேன், அவளுக்கு இன்னும் தெரியாது, நாளைக்கே ஏண்டா என கேட்க, இசையோ, டேய் நீ சரியான பேராசக்காரன்டா, நீ மட்டும் உன் ஆள தெரிஞ்சுக்கிட்ட, என் தங்கச்சி பாவம் இல்லையா என கேட்க, ஒரு கணம் கவின் தங்கச்சியா என யோசிக்க, பிறகு நண்பனோட காதலி தங்கச்சி தானே, அந்த மாதிரி சொல்லிருப்பான் போல என நினைத்து, என்னடா தங்கச்சிக்கு இப்பவே சப்போர்ட்டா என கவின் கேட்க, ஆமா, என் தங்கச்சிக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணணும், சரியா அதை விடு, நாளைக்கே நீ உன் முனிமா கிட்ட உன்னை பத்தி சொல்ற, இல்ல இல்ல நீ சொல்ல வேணாம், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், சோ நாளைக்கு பாரு, உனக்கும் சேர்த்து சஸ்பென்ஸ் ஓகேவா என கேட்க, கவினோ, ஆமால, முனிமாவும் பாவம்தான், ரொம்ப தான் ஓவரா பண்றோம் நம்ம, அதான் வேலை கிடைச்சிட்டே, சரி நாளைக்கு அவன் இஷ்டம் போல பண்ணட்டும் என நினைத்தவன், சரி சரிடா, ஆனா இன்னைக்கு சொல்லாத, கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன்
என கூற இசையும் சரி என்றான். சரிடா, என்ன பிளான்னு சொல்லு என கவின் கேட்க, இசையோ அது சஸ்பென்ஸ் என கூற, ஆரம்பிச்சிட்டியா? சரி, என் கதைய விடு. நீ என்னடா யோசிச்சிருக்க? சாதனா ஏன் உன்னை காதலிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்கறான்னு எப்படி கண்டுபிடிக்க போற என கேட்க, அவனும் தெரியல மச்சான், ஆனா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவ இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. ஆனா காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. இப்ப அவ இங்க நம்ம கூட தங்குற சுச்சுவேஷன் கூட ஏதோ காரணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம்டா. சரிடா, நான் எல்லாருக்கும் டின்னர் வாங்கிட்டு வரேன் என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். கவினோ காற்று வாங்கலாம் என்று நினைத்து மொட்டை மாடிக்கு செல்ல, அங்கே சாது நின்றிருந்தாள். ஆஹா, இவ இங்க நிக்கிறா. பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தத கேப்பாளே. வேணாம், எஸ்கேப் ஆயிருவோம் என நினைத்து மீண்டும் கீழே இறங்க போக, அதற்குள் அவனை கண்ட சாது, அண்ணா ஒரு நிமிஷம் என்று அழைக்க, அவனோ நம்மளதான் கூப்பிடுறாளா என யோசித்தபடி பார்க்க, அவளோ ஒரு நிமிஷம் அண்ணா, உங்ககிட்ட பேசணும் என கூற, அவனோ போச்சு கேட்க போறா என நினைத்துவிட்டு அவள் அருகில் சென்றான். சொல்லுமா என கேட்க, அவளோ இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப வாமிட் பண்ணீங்கன்னு தமிழ் சொன்னா என கேட்க, அவனோ இப்ப பரவாயில்லம்மா என கூறியவன் முனிமா வந்து விடுவாளோ என பயந்து அப்பப்போ கீழே பார்த்தான். அவளோ சாரினா என கேட்க, அவனோ புரியாமல் முழித்தான். எதுக்குமா என கேட்க, இல்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாருவோட பேரு கேக்கும்போது உங்களை தப்பா நினைச்சேன். தெரியாத பொண்ணோட பேரை கேக்குறான் இடியட்னு கூட திட்டினேன். ஆனா தமிழ் அம்மா தான் சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு. அதான் நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சாரி கேட்டேன் என கூற, அவனோ அப்பாடா, அம்மா காப்பாத்திட்டாங்க என நினைத்தவன் சேச்ச பரவாயில்லம்மா என கூற, அவளோ அது சரிண்ணா, ஆனா ஏன் அவ பேரு என்னன்னு கேட்டீங்க? ஏதும் காரணம் இருக்கா என கேட்க, அவனோ இத விடமாட்டா போலயே, சரி சமாளிப்போம் என நினைத்தவன், அதுவாமா, அது என் பேரு கவின். அதனால கவின்னு பேரு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கியூரியாசிட்டில தான் கேட்டேன் என சமாளித்தான். ஓ அப்படியா, ஓகேண்ணா, அவ பேரு பார்கவி என கூற, அவனோ அப்பாடா நம்பிட்டா, என் ஆள எனக்கே இன்ட்ரோவா, இதுக்கு மேல இங்க நின்னா நம்மளே ஏதாவது உளறிடுவோம் என நினைத்துவிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் என கூறி சென்று விட்டான். இவ்வாறே ஒரு புறம் போய்க் கொண்டிருக்க, கீழே முகியோ பாருவிடம் சனாவை பற்றியே விசாரித்துக் கொண்டிருந்தாள். அப்புறம் பாரு, சாதனா யாரையாவது லவ் பண்றாங்களா என பொதுவாக கேட்பது போல் கேட்க, பாருவோ இவ என்னடா அவளை பத்தியே கேக்குறா, குடும்பமே ஏதோ முடிவுல இருக்காங்க போல, அவன் என்னடானா சாதுவை இப்ப லவ் பண்ணலன்னு சொல்றான் என யோசித்து அவளிடம் என்ன கூறுவது என முழித்துக் கொண்டிருக்க, சரியாக அப்பொழுது சாது பாருவை அழைக்க, அதுதான் சாக்கென்று நினைத்து, சாது கூப்பிடுறா, அப்புறமா பேசுறேன் என கூறிவிட்டு விறுவிறுவென மாடிக்கு சென்று விட்டாள். முகியோ இப்ப 2 பேரும் மாடியில தான் இருக்காங்களா, சூப்பர், இதுதான் சமயம், ரூம்ல போய் சாதனா பேக்ல இருக்க அந்த போட்டோவை பாத்துருவோம் என நினைத்துவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்று அவளின் கைப்பையில் தேடி ஒரு வழியாக எடுத்து பார்க்க, முகிக்கோ அளவில்லா மகிழ்ச்சி. அட, நம்ம அண்ணன் தான், அவன் சொல்றது கரெக்ட் தான் போல, சாதனாவும் நம்ம அண்ணாவ லவ் பண்றாளா அப்போ, ஆனா ஏன் அத மறைக்கிறா என யோசித்தவளுக்கு பதில் கிடைக்காமல் போக, பிறகு அந்த போட்டோவை யாரும் அறியாமல் எடுத்து வைத்துக் கொண்டாள். இரவு உணவினை வாங்கி வந்தவன் சமையல் அறையில் சென்று வைக்க, ஏற்கனவே அங்கு வள்ளி நிற்க அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு முகியும் சமையல் அறைக்கு சென்றாள். அண்ணா அண்ணா, நீ சொன்னது சரி அண்ணா என கூறியபடி உள்ளே வர வள்ளியும் இசையும் முழித்தனர். என்ன முகி சொல்ற என கேட்க, முகியோ அந்த புகைப்படத்தை இருவரிடமும் காட்டினாள். அதனை கண்டவன், ஹே முகி, இது நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த போட்டோ, இது சனா கிட்டதானே இருந்துச்சு என கேட்க, முகியோ ஐயோ அண்ணா, நேத்து பஸ்ல நடந்தது சொன்னேன்ல, அது இந்த போட்டோ தான், இது பறந்து போனதும் அண்ணி எவ்ளோ பதறினாங்கன்னு பெரியம்மா கிட்ட கேளு என கூற, வள்ளியோ கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல. ஏ முகி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல நேத்து, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. டே கண்ணா, உன் காதல் ஜெயிக்க போகுதுடா என சந்தோஷமாக கூற, இசைக்கும் மகிழ்ச்சியே. அவனது மனதில் இருந்த குழப்பம் முற்றிலும் நீங்கியது. சாதனா அவனைத்தான் காதலிக்கிறாள் என்று உறுதியாகிவிட்டது. முகியோ, அண்ணா நீ சொன்ன மாதிரி அண்ணியும் உன்னை லவ் பண்றாங்க,
ஆனா ஏன் உன்கிட்ட இத மறைக்கணும்? உன்னை அவங்கள மறக்க சொல்லணும் என கேட்க அதே கேள்வி வள்ளிக்கும் தோன்றியது. அதுதான் முகி, நானும் யோசிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறா. அது என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம். அதான் எனக்கு சப்போர்ட்டுக்கு என் அம்மா, என் தங்கச்சி, என் மச்சான்னு என் கூடவே இருக்கீங்களே. இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டுபிடிச்சிடலாம் என கூற மூவரும் சிரித்துக் கொண்டனர். பிறகு இசையோ, அது இருக்கட்டும், இந்த போட்டோ என்கிட்ட இருக்கட்டும் என வாங்கியவன் அவளிடம், நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதுக்கு ரெடியா இரு என கூறிவிட்டு சென்று விட்டான். முகியும், என்னவா இருக்கும்? ஒருவேளை நமக்கு பிடிச்சது ஏதோ அண்ணா வாங்கி வச்சிருக்கோ என யோசித்தவள், சரி நாளைக்கே தெரிஞ்சுப்போம் என்று விட்டு விட்டாள். மாடிக்கு சென்ற பாருவோ சாதுவிடம், என்னடி, எதுக்கு கூப்பிட்ட, என்ன விஷயம் என கேட்க, சாதுவோ, சும்மாதாண்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷம் என் தமிழ் கூட இருக்கிற இந்த தருணம் இப்படியே உறைஞ்சு போய் நின்னுடாதான்னு தோணுது என முகம் மலர கூற, பாருவுக்கோ அவளை நினைத்து மகிழ்வதாய் இல்லை, அவளின் முடிவை நினைத்து வருந்துவதாய் என்று தெரியவில்லை. ஏ சாது, நான் ஒன்னு கேட்டா உண்மைய சொல்வியா என கேட்க அவளும் சரி என்றாள். இசை உன்னை இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னது உனக்கு நிஜமா சந்தோஷமா என கேட்க அவளோ ஒரு நிமிடம் மனதில் தோன்றிய வலியை மறைத்து, ஆமாண்டி, நான் எதுக்காக வந்தனோ அதுவே நடந்துருச்சு. நான் ஆசைப்பட்டது இதுதானே. எங்க தமிழ் இன்னும் என்ன லவ் பண்றானோன்னு நினைச்சு பயந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு என திரும்பிக் கொண்டு கூற, பொய் சொல்லாத சாது, அவன் சொல்லும்போது உன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு என்னால நல்லா உணர முடிஞ்சுது. உண்மைய சொல்லு என கேட்க சாதுவின் கண்கள் கலங்கின. அது கஷ்டமா இருந்துச்சுதான். ஆனா அவன் வாழ்க்கை நான் இல்லாம தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுமே. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். காதல்ங்கிறது காதலிக்கிறவங்க கூட நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல. நம்ம கூட இல்லனாலும் அவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறதும் காதல் தாண்டி. என்னோட காதல் 2வது டைப் என விரக்தியாக கூறினாள். அவளை கண்டு பாருவுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. வேணா சாது, மனசுக்குள்ளே வச்சிருக்கிறத விட வெளியே சொல்றது பெட்டர் டி. நீ பேசாம எல்லாத்தையும் சொல்லிரு. உண்மை தெரிஞ்சு ஏத்துக்காமையும் போக வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப வேற இசை உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றான். இப்ப கண்டிப்பா உண்மை தெரிஞ்சும் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான். அட்லீஸ்ட் உன் மனசுல உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரியாச்சும் இருக்கும் என ஏதேதோ கூற சாதுவோ யோசித்தாள். அப்பாடா, யோசிக்கிறா. இவ உண்மைய சொல்ல ஒத்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு இசை கண்டிப்பா இவள லவ் பண்றான்னு தான் தோணுது. பண்ணலனா கூட இவளுக்கு லவ் இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் மறுபடியும் லவ் வர வாய்ப்பு இருக்கு. இவ ஒத்துக்கலன்னு தானே அவன் அவனோட மனசையே மாத்திக்கிட்டான். கண்டிப்பா இவ உண்மை தெரிஞ்சு அப்புறம் விட்டுட்டு போக மாட்டான் என நினைத்து கொண்டிருக்க, சாதுவோ, இல்லடி, எனக்கு தேவையானது இசை என்ன லவ் பண்ண கூடாது, அவ்வளோதான். அது நடந்துருச்சு. இதுக்கு மேல நான் எந்த விஷயமும் சொல்ல அவசியமே இல்ல. இப்ப கூட நான் லவ் பண்ணலன்னு தான் அவன் மனச மாத்திக்கிட்டான். இப்ப நானும் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா மறுபடியும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? அது டேஞ்சர். எனக்கு இங்க அவன் கூட இருக்கிற இந்த 2-3 நாள் போதுமானது. வாழ்க்கை முழுசும் இத நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன் என கூற, பாருவோ, பாவி, நான் என்ன நினைச்சேனோ அத அப்படியே சொல்றாளே. கடவுளே, நீதான் எப்படியாவது இசைய இவளும் லவ் பண்றான்னு இசைக்கு தெரிய வைக்கணும் என கடவுளிடம் வேண்டினாள். ஏற்கனவே இசைக்கு தெரியும் என்பது அறியாமல். அகம் 30. இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்க கீழே இருந்து வள்ளி இருவரையும் சாப்பிட அழைத்தார். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். சந்தோஷமாக பேசி சிரித்தபடி. கவின் மட்டும் பேசாமல் சாப்பிடுவதே தலையாய கடமை என்றபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். வள்ளியோ, டேய் கவினு, என்னடா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற என கேட்க அவனோ, ஐயோ, இந்த முனிமா கிட்ட கொஞ்சம் விளையாடலாம்னு பார்த்தா யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே, சமாளிப்போம் என்று நினைத்தவன் வாயில் சாப்பாட்டை வைத்தபடி, சாப்பிடும்போது பேசக்கூடாதுலமா என கூற அவனை பார்த்து அனைவரும் சிரித்தனர். வாயில் உணவு இருந்ததால் பாருவுக்கும் அவனின் குரல் தெரியவில்லை. சரி ராசா, நீ பேசாமே சாப்பிடு என கூற கவின் சிரித்து கொண்டான். பிறகு கை கழுவிவிட்டு அனைவரும் அமர கவினோ அறைக்குள் சென்று கதவடைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து முனிமாவிற்கு கால் செய்தான். அவளும் மொபைலை எடுத்து பார்க்க அவளுடைய கவி என்று அறிந்ததும் யாரும் அறியா வண்ணம் எழுந்து மாடிக்கு பேச சென்றாள். ஹோய் முனிமா, என்னடி பண்ற என அவன் கேட்க அவளோ, யாருடா நீ என்றாள் கோவமாக. உன் கவி செல்லம். எதுக்கு என் முனிமா கோவமா இருக்கா என கொஞ்சலாக பேசினான். இந்த கொஞ்சலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.
காலையில இருந்து நீ தான் கால் பண்ணல. சரி நான் பண்ணுனா அதையாவது ஒழுங்கா பேசணும். ஒழுங்கா கேட்கலன்னு தானே கட் பண்ண. இப்ப மறுபடியும் நீ கால் பண்ணியிருக்கணும்ல என கேட்க அவனும் உன்னை சைட் அடிச்சுட்டே இருந்ததுல கால் பண்ண மறந்துட்டேன்டி என மறந்து உளறிவிட என்னது என்ன சைட் அடிச்சியா என்னடா சொல்ற என கேட்க அவனும் அது மதியம் தூங்குனனா நீ என் கனவுல வந்தியா உங்க சைட் அடிச்சேன் என அவன் கூற அவளுக்கோ அதிசயமாக இருந்தது. நீயாடா இப்படி பேசுற ஆச்சரியமா இருக்கு. சரி கனவுல நான் எப்படி இருந்தேன் என கேட்க அவனும் நல்லா சுட்டு வச்ச பூரி மாதிரி புசு புசுன்னு கண்ணம், பால் வடிகிற முகம், கோலி குண்டு சைஸ்ல கண்ணை வச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்த என அவன் கூற இவளுக்கோ மயக்கம் வராத குறைதான். டேய் கவி, எப்படிடா பாக்காமையே கரெக்டா சொல்ற, உண்மைய சொல்லு, ஏதும் தில்லு முள்ளு பண்ணி என்ன நீ மட்டும் பாத்துட்டியா என சந்தேகமாக கேட்க அவனோ ஏ லூசு, அதெல்லாம் என் காதலோட மகிமை, பாத்தியா என் காதலோட பவர, கனவுல உன்ன கரெக்டா காமிச்சிருக்கு என கேட்க அவளோ ஆமா ஆமா நீ சும்மா அடிச்சு விட்டுருப்ப போடா என கூற அவனோ சரி அத விடு, இப்ப எங்க இருக்க, உன் ஃப்ரெண்டு வீட்ல எங்கேயோ இருக்கிறதா மெசேஜ் பண்ணியிருந்தியே, எல்லாம் ஓகே தானே, ஏதும் பிரச்சனை இல்லல்ல என கேட்க அவளோ பிரச்சனைலாம் இல்லடா, இங்க நல்லாதான் கவனிச்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் இருக்கான், சரியான கரடிடா, என்ன பேன்னு பார்த்தான் தெரியுமா, அவன் பேரு கூட கவின்னு தான் சொன்னான். கவின்னு பேரு வச்சாலே கரடி மாதிரிதான் இருப்பாங்க போல, நீயும் அப்படியாடா என வேண்டுமென்றே அவனை வம்பிழுக்க கூற அவனுக்கோ புரை ஏறியது. உனக்கு ஏன்டா புரை ஏறுது, ஓஹோ சாரோட பேரும் அதுங்கறதுனால வலிக்குதோ என கேட்க அவனோ அடி பாவி, என்ன பத்தி என்கிட்டயே திட்டுனா புரை ஏறாம என்ன பண்ணும், எல்லாம் என் நேரம் என நினைத்தவன் சரிதான் போடி, ஒரு நாள் கையில சிக்குவல்ல அப்ப கவனிச்சுக்கிறேன் என கூற அவளோ டேய் கவி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா என கூற அவனோ அப்படியா, அப்போ ஒரு பாட்டு பாடு எனக்காக, கூடிய சீக்கிரம் சந்திக்க முயற்சி பண்றேன் என அவன் கூற நிஜமாவா, நிஜமா, இருந்தாலும் உன் கண்டிஷன் எல்லாம் ஓவர் தான்டா, உன் மூஞ்ச பாக்குறதுக்கு பாட்டெல்லாம் பாடணுமா, தலையெழுத்து என கூற அப்ப போடி நீ பார்க்கவே வேணாம் என போலியான கோபத்தில் கூற அவளோ சரி சரி கோச்சிக்காதீங்க சார், உங்க முனிமா சும்மாதான் சொன்னேன், எனக்கு என்ன பாடுறதுன்னு சட்டுன்னு வரமாட்டேங்குதுடா, சரி பாடுறேன் என்றவள் சரியாக அவன் அவளை பார்த்த கணம் என்ன பாடல் தோன்றியதோ அதையே பாடினாள். எந்தன் குரல் கேட்டால் என்ன தோன்றுது, உனக்கென்ன தோன்றுது, ஓ நேரில் பார்க்க சொல்லி என்னை தூண்டுது, அது என்னை தீண்டுது என பாடி முடிக்க கவினோ ஏன் முனிமாக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக் குயின் இருக்காங்களா என அவன் கேட்க அவளோ போ கவி என்றாள் சினுங்கியபடி. என்ன பார்க்க அவ்வளோ ஆசையாடி உனக்கு, ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலனா என கேட்க அவளோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்டா, உன்னை பார்க்க ஆசைப்பட்டது உன் அழக பாக்கறதுக்கு இல்ல, உன் கண்ணை பார்த்து உன் கைய பிடிச்சுக்கிட்டு உன் பக்கத்துல உட்காந்துட்டு உன் கூட பேசிட்டே இருக்கணும்டா, அதனாலதான் பார்க்க ஆசைப்படுறேன். நம்ம ஒருத்தங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். நீ நேர்ல மீட் பண்ணும்போதுதான் ஏன் என்ன முனிமான்னு கூப்பிடுறேன்னு ரீசன் சொல்லுவேன்னு சொன்னல, அதுக்காக தான் வெயிட்டிங் என கூற அவனோ அடிப்பாவி, நல்லா வருவ நீ, கவலைப்படாத செல்லம், நீ நினைச்ச எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். சரி நேரமாயிடுச்சு, போய் தூங்கு போ, லவ் யூ முனிமா என கூற அவளோ ஓகேடா பாய், லவ் யூ டூ கவி என்றபடி காலை கட் செய்தாள். நாளைக்கே உன் முன்னாடி வந்து நான் நிக்கிற முனிமா, உன்னை ரொம்ப காக்க வைக்கிறேன்ல, இதுக்கு மேல காக்க வைக்க மாட்டேன் என்று நினைத்தவன் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். பாருவை வெகு நேரமாக காணவில்லை என்று தேடிய சாது அவளை தேடி மாடிக்கு வர கடைசியாக அவள் கூறிய லவ் யூடா கவி என்பது மட்டும் சாதுவின் காதில் விழுந்தது. காலை கட் செய்த பாரு கீழே செல்ல எண்ணி திரும்ப அங்கே சாதுவை கண்டவள் அதிர்ந்தாள். சாது அது வந்து என இழுக்க சாதுவோ என்ன பாரு, சமாளிக்கிறதுக்கு காரணம் தேடுறியா, சரி யோசி, நான் நம்புற மாதிரி ஏதாவது யோசி என கூற பாருவுக்கு தெரிந்து விட்டது இவள் தெளிவாக கேட்டுவிட்டாள் என்று. பதில் கூறாமல் தலை குனிந்தபடி பாரு நிற்க சாதுவோ ஏன் பாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, பெருசா அன்னைக்கு என்கிட்ட கேட்ட, நான் உன்கிட்ட சொல்லலன்னு இப்ப நீ என்ன பண்ற என கேட்க பாருவோ இல்ல சாது, அவன் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான்டி, ஆக்சுவலி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் வர பார்த்தது கூட இல்லடி,
அவனுக்கு ஒரு கடமை இருக்கு. அது முடிஞ்சுதான் நாம மீட் பண்ணணும்னு சொன்னான். அதுவரை யார்கிட்டயும் நானும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். அவனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப கூட உன்கிட்ட சொல்லலாம்னு நெனச்சுதான் அன்னைக்கு வந்தேன். அப்பதான் உன் விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் எனக்கு என் காதல பத்தி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால அப்படியே விட்டுட்டேன். சாரி சாது. என கண் கலங்க கூற, சாதுவோ, ஏய் லூசு, உன் லவ்வ பாத்து நான் ஏண்டி கஷ்டப்பட போறேன்? நமக்கு தான் வாழ கொடுத்து வைக்கல. நம்ம ஃப்ரெண்டாவது நல்லா இருக்கணும்னு தானடி நினைப்பேன். என்ன பொறாமக்காரின்னு நினைச்சிட்டியா? என கேட்க, பாருவோ, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சாது. என்ன மன்னிச்சிருடி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கலடி. சாரி. என அழுதபடி அவளை அணைத்துக் கொள்ள, சாதுவுக்கு மனது கேட்கவில்லை. சரி சரி விடுடி. இப்பவாச்சும் தெரிஞ்சுதே. அதுவரை சந்தோஷம். அழாதடி. நான் கோவம் எல்லாம் படல. கண்ண தொட. என அவளை சமாதானம் செய்தாள். பிறகு பாருவோ, சாது நான் கூடிய சீக்கிரம் எல்லாம் விவரமா சொல்றேன். அதுவரை ஏதும் கேட்காதடி ப்ளீஸ். அவன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படணும்ல. என கூற, சாதுவும் புரிந்து கொண்டு, சரிடி புரியுது விடு. அப்ப மேடம் என்கிட்ட இத்தனை நாள் முக்கியமான விஷயம் சொல்ல வரும்போதெல்லாம் மண்டைய காய வச்சுட்டு கால் பேச போனது எல்லாம் இந்த காரணத்துக்காக தானா? என நக்கலாக கேட்க, அவளோ வெட்கப்பட, சாதுவோ, கருமம் இதெல்லாம் பார்க்கணுமா? என தலையில் அடித்தபடி அவளுடன் கீழே சென்றாள். 3 அறை இருக்க, ஒரு அறையில் இசையும் கவினும், ஒரு அறையில் வள்ளியும் முகியும், மற்றொரு அறையில் சாதுவும் பாருவும் உறங்க சென்றனர். மறுநாள் விடியல் யாருக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ என்ற கேள்வியுடன் விடிந்தது. காலை உணவு முடித்து அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது சாது இசையிடம், தமிழ் காருக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுதா? அப்பா கேட்டாங்க. என கேட்க, அவனோ, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாதானே தெரியும். என்ன சொல்லி சமாளிக்க? என முழிக்க, வள்ளியோ, ஆமாமா, அவனும் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு தான் இருக்கான். யாருமே அவ்ளோ தூரம் டிராவலுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களாம். நானும் ஊருக்கு போகணும். என் புருஷன் வேற கேட்டுட்டே இருந்தாரு. என அவனை காப்பாற்ற, அவனோ, தெய்வமே என்ற ரீதியில் தன் அன்னையை பார்த்தான். சாதுவும், சரிம்மா, எவ்வளவு நாள் உங்களுக்கு சிரமம் கொடுக்கறது? அதுக்கு தான் கேட்டேன். என கூற, வள்ளியோ, அதுக்கு என்னம்மா, என் மருமகளுக்கு இத கூட செய்ய மாட்டேனா? என கேட்க, சாது, என்ன சொல்றீங்க நீங்க? என சற்று சந்தேகமாக கேட்க, இசையோ, மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பேசாதீங்கன்னு? என அவளுக்கு முன் அவன் திட்ட, வள்ளியோ, எதுக்கு 2 பேரும் கோபப்படுறீங்க? நான் மருமகள்னு சொல்லல, மருமகள்னு சொன்னேன். அதாவது எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேனான்னு கேட்டேன். 2 பேரும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? என முகத்தை பாவமாக வைக்க, இசையோ யாரும் அறியா வண்ணம் சிரித்து கொண்டான். மா, நீ சரியான கேடிதாம்மா என நினைத்து கொண்டான். ஐயோ சாரிம்மா, நீங்க டக்குன்னு சொன்னதும் நான் அப்படி கேட்டுட்டேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க. என கூற, வள்ளியோ, அப்பாடா சமாளிச்சிட்டோம். அவளும் நம்பிட்டா. என நினைத்தபடி பாருவை பார்க்க, அவளோ இவரை சந்தேகமாக பார்த்தாள். இந்த குடும்பத்தோட பேச்சே சரியில்லையே. எனக்கென்னமோ எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தோணுது. பரவால்ல, நம்ம சாதுவுக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். என நினைத்தவள் வள்ளியை பார்த்து சிரித்தாள். சரியாக அந்நேரம்தான் கவினும் முகியும் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வர, கவினோ பார்வைத்தான் பார்த்தான். பிறகு இசையின் காதில், மச்சான் நான் வேலைக்கு போறேன். சந்தான பாரதி சார் அப்பவே கால் பண்ணாரு. உனக்கு கூட நாளை கழிச்சு ஆல்பம் சாங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகப்படுத்த சொன்னாரு. என கூற, அவனோ, டேய் டேய் எங்க போற? இரு ஒரு நிமிஷம். முக்கியமான விஷயம் பேசணும். உனக்காக தான் வெயிட்டிங். என கூற, அவனோ, மச்சான் எதுனாலும் வந்து பேசிக்கலாம். எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. என கூறிக்கொண்டிருக்க, அதே நேரம் கவின் மொபைல் அலறியது. சந்தான பாரதிதான் கால் செய்திருந்தார். மொபைலை எடுத்து வெளியே வந்து அட்டன் செய்தவன், இதோ வந்துட்டேன் சார் என கூற, அவரோ, இல்ல கவின், இன்னைக்கு பிளான் எல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டேன். அவசரம் இல்ல, நீ நாளைக்கு வா. இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ. என கூற, அவனும் சரிங்க சார் என்று கூறிவிட்டு இசையிடம் விஷயத்தை மெதுவாக கூறினான். சூப்பரு, சரி உள்ள வா, உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் என கூறியபடி இழுத்து சென்றான். கவின் பாருவுக்கு நேரெதிராக அமர்ந்திருந்தான். அவளை பார்த்தபடி, பாருவோ, இவன் ஏன் இப்படி பாக்குறான்? மவன, என் கவிக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவான். ஏதோ என் கவியோட பேரு வச்சிருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் என மனதினுள் அர்ச்சித்துக் கொண்டிருந்தாள். இசையோ, எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்.
என கூறிவிட்டு கவினை பார்க்க, கவினோ ஐயோ என்ன பிளான் வச்சிருக்கானோ தெரியலையே என மனதில் புலம்பியபடி பார்த்தான். வள்ளியோ என்னடா விஷயம், ஏதும் லவ் மேட்ரா என அவராக கேட்க, பாருவும் சாதுவும் குடும்பமே ஏன்டா இப்படி இருக்கீங்க என்றபடி பார்த்தனர். இசையோ நீ ரொம்ப ஷார்ப்புமா, இன்டெலிஜென்ட் மம்மி என புகழ, சாதுவோ இவன் என்ன சொல்ல வரான், ஐயோ கடவுளே மறுபடியும் என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறானோ என பாருவின் காதில் குசுகுசுவென கேட்க, பாருவோ யாருக்குடி தெரியும், என்ன நடந்தா எனக்கு என்ன, நான் ஜாலியா வேடிக்கை பாப்பேன் என கூறினாள். இசை வைக்கப் போகின்ற ஆப்பு அவளுக்குதான் என்று அறியாமல். முகியோ என்ன விஷயம்னா சீக்கிரம் சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு என கேட்க, அவனோ நேத்து உன்கிட்ட சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அது இதுதான் என்றவன், சரி நேரா விஷயத்துக்கு வரேன், என் மச்சான் கவின் இனிமே என்னோட சொந்த மச்சானா ஆக போறான் என கூற, அனைவரும் புரியாமல் முழித்தனர். அதனை கண்டவன், என்ன யாருக்கும் ஏதும் புரியலையா என கேட்டவன் முகியிடம் வந்து, முகி இவ்ளோ நாள் நீ தேடிட்டு இருந்த, நீ பாக்காமையே காதலிச்சவன் வேற யாரும் இல்ல, நம்ம கவின் தான் என கூற, கவின் அதிர்ந்தான். பாருவோ பாரா நம்மள மாதிரியே இங்க ஒரு கேஸா என்றபடி பார்த்தாள். டேய் இசை என்னடா உளறுற என கவின் கேட்க, இசையோ மச்சான் போதும்டா, இதுக்கு மேல மறைக்காத, என் தங்கச்சி பாவம் என கூற, அவனோ லூசு மாதிரி உளராதடா என கூற, பாருவுக்கு அவனின் குரலை எங்கோ கேட்டது போன்ற உணர்வு. முகியோ அண்ணா நீ என்ன சொல்ற, நான் லவ் பண்றனா, எனக்கு இதுவரை அப்படி ஒரு எண்ணமே வந்ததில்ல, நீ என்ன உளர்ற என கேட்க, அப்பொழுதுதான் இசைக்கு குழப்பம் ஏற்பட்டது. சாதுவும் பாருவும் ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். வள்ளியோ டேய் இசை என்னடா சொல்ற, அவங்க லவ் பண்றாங்கன்னு நீ சொல்ற, ஆனா அவங்க இல்லங்கறாங்க, என்ன ஆச்சு உனக்கு என கேட்க, இசையோ டேய் கவின் நீ தானே நேத்து என்கிட்ட சொன்ன, நான் சொல்லும் போது கூட உனக்கும் தெரிஞ்சிடுச்சான்னு கேட்டியேடா, அப்போ உன் முனிமா முகி இல்லையா என கேட்க, முனிமா என கூற வரும்போதே அவனின் வாயை பொத்தினான் கவின். ஐயோ கடவுளே எல்லாத்தையும் சொதப்பிட்டியேடா என்றவன் அவனை அமர வைத்துவிட்டு அனைவரிடமும், இதுக்கு மேல என்னால எதையும் மறைக்க முடியல, நான் தெளிவா ஏதும் சொல்லாததுனால இசை குழம்பிட்டான், அதான் இப்படி தப்பா நடந்துருச்சு என்றவன் முகியிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே செடியில் பூத்திருந்த ரோஜாவை பறித்து கொண்டு வந்து நின்றான். பாருவோ சாதுவிடம், என்னடி இவனுங்க மாத்தி மாத்தி பில்டப் கொடுக்கறானுங்களே தவிர விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க என கூறிக் கொண்டிருக்க, சாதுவோ விழி விரித்தபடி முன்னே பார்க்க சொல்ல, நீ ஏண்டி இப்படி ஷாக் ஆகுற என கேட்டபடி திரும்பி பார்க்க, அங்கே கவின் பாருவின் முன்னே முட்டி போட்டு ரோஜாவை நீட்டியபடி அமர்ந்திருந்தான். அதனை பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான். அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் பாரு அவ்வாறே அமர்ந்திருக்க, கவின் பேச ஆரம்பித்தான். உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே என்ன நான் தொலைச்சிட்டேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என கேட்க, அவ்வளவுதான் கொதித்து எழுந்து விட்டாள் பாரு. ஹலோ நிறுத்துறீங்களா, பார்த்து முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு லவ் வருது, லவ்னா பார்த்து வரது கிடையாது, பார்க்காம இருந்தா கூட காதல் வரணும், அதுதான் உண்மையான லவ், ஏதோ இசையோட ஃப்ரெண்டா போயிட்டீங்களேன்னு உங்களை சும்மா விடுறேன், எனக்காக ஒருத்தன் என் முகத்தை கூட பார்க்காம என்ன உயிரா காதலிச்சுட்டு இருக்கான், நானும் தான், இந்த எண்ணத்தை இதோட மறந்துருங்க என கூறிவிட்டு கோபமாக செல்ல போக அவளின் கைப்பற்றினான் கவின். அதில் பாரு அவனை முறைக்க, கவினோ உங்க லவ்வர் உங்களை இப்ப வர பாக்கலன்னு சொல்றது பொய் என கூற, மேலும் கோபம்தான் வந்தது பாருவுக்கு. தன் கையை அவனிடமிருந்து உதறியவள், ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என் கவிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க என பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசினாள். இவர்களின் சம்பாஷணை அனைவருக்கும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. நான் நிஜமாதான் சொல்றேன், எனக்கு என் ஃப்ரெண்ட் இசைனா உயிர், அவன் மேல சத்தியமா சொல்றேன், உங்க லவ்வர் இப்போ வர உங்களை பார்க்காமயே காதலிக்கிறாங்கன்னு சொன்னது முற்றிலும் பொய் என கூற, அவளோ புருவங்கள் சுருங்க, என்ன சொல்றீங்க நீங்க என கேட்க, அவனோ சிரித்தபடி, நான் தான் நேத்தே உன்னை பார்த்துட்டேனே, அப்ப இன்னும் பார்க்கலன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் என கேட்க, பாருவுக்கோ மேலும் குழப்பமே. அவள் முகம் குழப்பத்தில் சுருங்க, அதனை காண பொறுக்காதவன் மீண்டும் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து, அடியே ரொம்ப சோதிக்காத, லவ் யூ டி முனிமா
உன் கவி உன் முன்னாடி வந்துட்டண்டி என கூறியபடி மீண்டும் ரோஜாவை நீட்ட பாருவுக்கு அதிர்ச்சியில் கண்கள் விரிய ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக கவி என அவளது அதரங்கள் அசைய கவினோ ஆமாண்டி முனிமா உன் கவிதான் என எழுந்து கூற காற்று கூட புகாத அளவு அவனை இறுக அணைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள் அவனின் முனிமா.